வணக்கங்க. கொட்டைக்காயெல்லாம் ஒடிச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை இந்த மாதிரி உருவணும். உருவுற வீடியோலாம் போட முடியாதுங்க, ஏன்னா நானே வீடியோ எடுக்கிறேன். இதுங்கெல்லாம் ஸ்டாண்ட் இல்லை, அதனால் பாருங்க. இப்படி இதை காம்பு தனியாக இது தனியாக சுத்தம் பண்ணி அப்புறம் இதை நல்லா காய வைக்கணும். காய வச்சோம்னா நமக்கு நல்லது, எடை குறையும். அடிக்கிறவங்க கிலோ 2 ரூபாயாம். காய வைக்கலன்னா அவங்களுக்கு வெயிட்டு வரும், அதனால் அவங்களுக்கு கிலோவுக்கு 2 ரூபா சேர்த்து போகும். இதை ஃபுல்லாக சுத்தம் பண்ணணும். இன்றைக்கி 10 நாளாக ஒடிக்க போனோம். ஒரு ஆள் மட்டும்தான் வச்சோங்க. ஆள்லாம் ஒன்றுமே கூப்பிடவும் முடியல. கூப்பிட்டாலும் கரெக்ட் டைமுக்கு ஆளும் வரமாட்டேங்குது. கூலியும் மணிக்கு 70 ரூபாங்கிறாங்க. மணிக்கு இது கொட்டமுத்தே 65 ரூபா தான் கிலோ. 60 ரூபா தான் விற்கிது. 60 ரூபாய்க்கு தான் கேட்குறாங்க. இதில் எல்லா வேலையும் விவசாயிங்க தான் செய்கிறோம். ஆனால் பொருள் ஒரு வேலையுமே இல்லை. இதில் கொட்டமுத்தா கொடுக்குறோம், ஆனால் 60 ரூபா தான் கிலோ. இதில் ஃபஸ்ட்டில் ஊனி அறுவடை பண்ணுற வரைக்கும் எவ்வளோ செலவாகுது. ஆனால் எல்லா வேலையும் மூச்சை கட்டிட்டு இப்போ மூச்சு வாங்குவாங்க. அங்கேருந்து இங்கே கொண்டாந்து இங்கேருந்து எங்கள் வாழைப்பாடி எடுத்துகிட்டு போய் அதை உடச்சி பருப்பாக கொடுக்கும்போது 60 ரூபா தான் கிலோவுக்கு கிடைக்கும். மணிக்கு 70 ரூபா கொடுத்து என்ன பண்ணுறது? அதனால் ஓரளவு 10 நாளாக முடிச்சுட்டு வந்துட்டோம். இன்னும் இதை இந்த காம்பு தனியாக உளுத்தி சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணிவிட்டு காய வச்சாக்க அடித்து கொண்டு போய் போட்டுடலாம். உங்கள் ஏரியாவில் கொட்டமுத்தி எவ்வளோ விலை விற்கிது என்னான்னு போடுங்க, இல்லை போட்டிருந்தாலும் சொல்லுங்கள். பாய்.